ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெட் லேபிள் அப்படின்ற படத்தோட மூவி ரிவ்யூ தான். ஸோ இந்த படத்தை பற்றின ஒரு ரிவ்யூ தான் நம்ம இந்த சீனில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு நார்மலான ஒரு காலேஜில் நடக்கிற ஒரு மூவிஸ் தான். ஸோ இதில் வந்து ரெண்டு டீம் இருக்காங்க. ஒன்று வந்து எம்எல்ஏ பையனோட டீம், இன்னொன்று வந்து நார்மலான ஒரு பையன். ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில் எலெக்ஷன் நடக்குது. ஸோ இந்த எலெக்ஷனில் எப்படியாவது எம்எல்ஏவோட பையன் ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறான். ஸோ அவனுக்கு அகெயின்ஸ்டாக நார்மலாக இருக்கிற அந்த பையனும் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் ரெப்ரசன்டேட் பண்ணி ரெண்டு பேர் மூவ் பண்ணுறாங்க. இதுதான் இந்த படத்தோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்காக இருக்குது. இதில் என்ன அப்படின்னா, எம்எல்ஏ பையன் அது அவனோட அப்பாவோட அந்த பவரை யூஸ் பண்ணுறாங்க. சேம் அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஆள் நம்ம ஹீரோ வந்து இதுக்கு முன்னாடி இதே காலேஜில் ஸ்டூடெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் லீடராக வந்து ஜெயிச்சிருப்பார். ஸோ அவரோட சப்போர்ட்டை எடுத்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி மூவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில் நடக்கிற அந்த எலெக்ஷன் தான் படத்தோட மெயின் கான்செப்ட். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ வர்றாப்புல ஹீரோ வந்து நம்ம அந்த பையனுக்காக ஓட்டிங் பண்ணி எப்படியோ அவனை ஜெயிக்க வச்சுறாங்க. இந்த ஹீரோ யார், அவன் இதுக்கு முன்னாடி இங்கே என்ன பண்ணான், அவன் எப்படிலாம் இது பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படின்றதான் இந்த படத்தில் இருந்த மீதி கதை. ஸோ இதில் செகண்ட் ஆஃப் லாஸ்ட்டில் என்ன ஆகுது அப்படின்னா, ஹீரோ இங்கே உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு பஞ்சாயத்து நடக்குது. அதில் ஹீரோ எப்படி மாட்டுறாரு, அதில் அந்த பையன் எப்படி காலேஜ் ரெப்ரசன்டேட்டிவ் லீடராக ஜெயிக்கிறான் அப்படின்றதான் படத்தோட மீதி கதை. இது ஒரு காலேஜ் லைஃப் பேஸ் பண்ண ஒரு கதை. யாராச்சும் காலேஜ் லைஃப்பை மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த படத்தில் அதுக்கு வந்து ஓரளவு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சேம் அதே மாதிரி ஒரு நார்மல் லைஃப், ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்ற மாதிரி தான் ரெண்டு பேருக்கு இடையில் நடக்கிற இந்த கதையை ரொம்ப சுவாரஸ்யமாகவே கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். படத்தோட ஒரு சில சீன்ஸ் வந்து நமக்கு ஏற்கனவே பார்த்த சில படங்களில் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்தாலும் சில இடத்துல வந்து வித்தியாசமான ஒரு ஆக்ஷன்ஸ் ஃபில்மாகவே கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இதில் ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாமே வந்து ஒரே காமெடி ஆக்ஷன் அப்படின்னு லைட்டாக போனாலும் செகண்ட் ஹாஃபில் வந்து இது வந்து ஒரு முழுக்க த்ரில்லர் மாதிரி கொண்டு போயிருக்காங்க. அதாவது காலேஜில் நடக்கிற ஒரு சின்ன மர்டர் அதை பேஸ் பண்ண தான் லாஸ்ட் கதை. ஸோ அது என்ன நடந்துச்சுன்றதான் இந்த படத்தோட மீதி கதை மாதிரி இருக்குது. படத்தோட கதை ஒவ்வொரு இடத்துல லேக் அடிக்கும்போது அடுத்து வர சீன் அதை காப்பாற்றணும்னு எதிர்பார்த்தா அப்படி இல்லைங்க. சில நேரத்தில் வந்து ஏன் இந்த கதை இது ஏன் இப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்றதும் இதுக்கடுத்து என்ன வரப்போகுது அப்படின்றதையும் ஈஸியாக நம்மளே கணிச்சிடலாம் அப்படின்ற அளவுக்கு தான் இந்த கதை போய்கிட்டுருக்கு. எல்லாமே வந்து வித்தியாசமான முகம், எல்லாமே புதுமுகமாக இருந்தாலும் ஒரு சில ஃபேஸஸ் மட்டும் நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நம்ம சினிமாக்களில் பார்த்த முகங்களாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த படம் சில இடங்களில் முனிஷ்காந்த் இவரெல்லாம் வந்து படத்தை வந்து ரொம்ப லேக் அடிக்க விடாமல் காப்பாற்றிட்டு போகிறாரு. ஒரு லவ், ஒரு ஆக்ஷனு, ஒரு நார்மல் காலேஜ் லைஃப், இதுதான் இந்த படத்தோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரி. படமாக பார்த்தோம்னா படம் ஓரளவு ஓகே தான். பட் இதை வந்து நம்ம கான்செப்டை எடுத்துகிட்டு போய் பார்த்தோம் அப்படின்னா இது மாதிரி ஏற்கனவே நிறைய அரைச்சமாகவே தான் அரைச்சிட்டு வந்திருக்காங்க. படம் ஓகே தான். நன்றி, வணக்கம்.